Hi guys, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 10 சர்வைவல் மூவிஸ். இது பார்ட் 2 கான வீடியோ. பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. 10 to 6 அப்படிங்கற லிஸ்ட்டை வந்து நான் அந்த வீடியோல போட்டுருக்கேன். இது 5 to 1 கான லிஸ்ட். நீங்க அந்த வீடியோவை பார்க்கல அப்படினா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது பார்ட் 2 கான வீடியோ. 5 to 1 அப்படிங்கற லிஸ்ட் நம்ம இதல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 5th பிளேஸ்ல இருக்கிற படம் Trapped 2016ல வந்து ஒரு ஹிந்தி மூவி. ராஜ்குமார் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. He is a very good actor. படத்துல ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பாரு. இந்த படத்தை அனுராக் கஷ்யப் தான் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட கதை ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். தன் கல்யாணத்துக்கு அப்புறம் தன் லவ்வரோட ஒரு வீட்டுல ஸ்டே பண்ணணும், பேச்சுலர் லைஃப் வாழ முடியாதுன்னு நினைக்கிற ஹீரோ வந்து ஒரு பிளாட் வாங்கணும்னு முடிவு பண்றாரு. அப்போ முழுசா கட்டி முடிக்காத ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு பிளாட் வாங்குறாரு. ரொம்பவே ஹைட்டான இடத்துல ஒரு பிளாட் வாங்குறாரு. அந்த அபார்ட்மெண்ட் இன்னும் முழுசாவே கட்டி முடிக்கல. அங்க யாருமே குடிவரவும் இல்ல. சோ அவசரமா வேற வழி இல்ல, சீக்கிரம் வாங்கி ஆகணுங்கிறதுக்காக அங்க வராரு. ஒரு நாள் அந்த பிளாட்டை பாக்குறதுக்காக போகும்போது ஆக்சிடென்ட்டா அவரை உள்ள வச்சு லாக் பண்ணிக்கிறாரு. சாவி வந்து வெளியே மாட்டிக்கும். இவரு பிளாட்டுக்குள்ள மாட்டிப்பாரு. சோ கதவை திறக்க முடியாது. அவரோட போன்ல சார்ஜும் இருக்காது. அவர் சார்ஜர் எடுத்து வந்துருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிப்பாரு. அங்கிருந்து அவர் கத்தனார்னா கீழே யாருக்குமே கேட்காது. அவர் ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால கீழே இருக்கிற யாருமே அவரை பார்க்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிற ஹீரோ வந்து அங்கிருந்து எப்படி உயிர் படைச்சாரு, அவர் சாப்பாடுக்கு என்ன பண்ணாரு, தண்ணிக்கு என்ன பண்ணாரு, அங்கிருந்து எப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இந்த படம் அப்படிதான் இருக்கும். இது நான் லிஸ்ட்ல சொல்லியிருக்கிற மொத்த படங்கள்லயுமே கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டோரி உள்ள படம் இதுதான். ரொம்பவே நல்லா இருக்கும். பெருசா உங்களுக்கு போர் அடிக்காது எங்கேயுமே. அந்த படத்துல எங்கேயுமே டீவியேஷன் இருக்காது. ஸ்டோரியை கரெக்டா கொண்டு போயிருப்பாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க, நல்ல படம் தான் இது. 4th பிளேஸ்ல இருக்கிற படம் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்லா ஹிட் அடிச்ச படம் மஞ்சுமல் பாய்ஸ். மலையாளம் மூவி. 2024 ரிலீஸ் ஆன படம். தமிழ்நாட்டுல இந்த படத்தை பார்க்காத ஆளே இருக்க மாட்டாங்க. இது ஒரு மலையாளம் மூவியா இருந்தாலும் தமிழ்ல பெரிய லெவல்ல ஹிட் ஆச்சு இந்த படம். சோ இந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும். கொடைக்கானல்ல குணா கேவ்ல மாட்டிக்கிற ஃப்ரெண்டை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துறதா இந்த படத்தோட கதை. இதுல வந்து சர்வைவல் மூவி அப்படிங்கறத விட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, தன் ஃப்ரெண்டுக்காக இன்னொரு ஃப்ரெண்டு எந்த அளவுக்கு போறாரு அப்படிங்கறத இந்த படத்தோட ஸ்பெஷல். சர்வைவல் மூவின்னு சொல்ற மாதிரி அந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த பர்சன் வந்து அவர் படுற கஷ்டத்தை அவர் எப்படி தப்பிச்சாருங்கிறதெல்லாம் பெருசா இதுல காட்ட மாட்டாங்க. அவருக்காக அவர் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கிறத இந்த படத்துல காட்டுவாங்க. இது ஒரு வித்தியாசமான சர்வைவல் மூவி தான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்காம யாரா இருந்தா கண்டிப்பா ட்ரை. 3rd பிளேஸ்ல இருக்கிற படம் 2022ல ரிலீஸ் ஆகி பெருசா பேசப்பட்ட ஒரு படம் ஃபால். நம்ம சேனல்லையுமே இதை பத்தி ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். கிளைம்பிங் பண்றத ஹாபியா வச்சிட்டு இருக்கிற 2 பேர் வந்து ஒரு 2000 ஃபீட் ஹைட் இருக்கிற ஒரு செல்போன் டவர்ல பாழடைஞ்ச ஒரு செல்போன் டவர்ல ஏறி சாகசம் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்க உச்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஏணி உடஞ்சு விழுந்துருது. அதுல இருந்து அந்த 2 பேர் எப்படி தப்பிச்சாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்பவே பேசப்பட்ட ஒரு படம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. தமிழ் டப்லயும் இப்போ ரீசெண்டா தமிழ் டப்லயும் வந்திருக்கு. பார்க்காதவங்க யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹைட்ல ஒரு படத்தை படமாக்குறாங்க அப்படிங்கறது அது வந்து கண்டிப்பா அந்த ஹைட்ல படமாக்கி இருக்க மாட்டாங்க. அது கிராஃபிக் தான். ஆனாலுமே படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஹைட்ல நம்மளும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருப்பாங்க இந்த படத்தை. படத்தோட மேக்ஸிமம் பார்ட்டை 2 பேர் தான் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் 90% ஆஃப் மூவி வந்து 2 பேர் தான் ஸ்கிரீன்ல இருப்பாங்க. அந்த 2 பேரை தான் நீங்க பாப்பீங்க. அந்த 2 பேர் கூட தான் இன்டராக்டே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இருந்துமே படம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிக்காம போகும். 2nd பிளேஸ்ல இருக்கிற படம் பார்க்கலாம். தி கோட் லைஃப். ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மலையாளம் படம். இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆச்சு 2024ல. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி. நிஜமாவே கேரளால இருந்து வெளிநாட்டுக்கு சவுதிக்கு வேலைக்கு போய் அங்க பாலைவனத்துல தெரியாம மாட்ட ஒருத்தர் வந்து அங்க 4 வருஷம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கறது இந்த படம். அவரோட ரியல் லைஃப்பை தான் பேஸ் பண்ணி இவங்க படமா எடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாவல் எழுதினாங்க. அந்த நாவலை பேஸ் பண்ணி இவங்க படம் எடுத்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல இதுல உங்களுக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது. அங்கங்க உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரியும் தோணலாம். ஆனா ஒரு படமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜானருக்கு இது ரொம்பவே நியாயம் பண்ண படமா இருக்கும். ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய பலம். அதுவும் இல்லாம இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா தூக்கி நிறுத்துற ஒரே ஆள் பிருத்விராஜ் தான். இந்த கேரக்டருக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு. மேபி இந்த படத்தை ஆஸ்காருக்கு இந்தியால இருந்து சென்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு வந்து பிருத்விராஜ் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் தான் இந்த படத்துல அப்படிதான் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு தனியா ஒரு வீடியோவே போடணும். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கு இந்த படத்துல பேசுறதுக்கு. யாரும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படம் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல தான் போகும். 3 ஹவர்ஸ்க்கான படம் அது ஸ்லோவா தான் போகும். பட் நீங்க உங்களுக்கு உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு போர் அடிக்காம இருக்கும். 1st பிளேஸ் வந்துட்டோம். 1st பிளேஸ்ல இருக்கிற படம் இது வரைக்கும் சர்வைவல் மூவிஸ் பார்த்தோம் இல்லையா. சர்வைவல் மூவிஸ்ல டாப்ல இருக்கிற படம் இல்ல எல்லா படத்துக்கும் முன்னோடியா இந்த படத்தை தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. படத்தோட பேர் வந்து காஸ்டவே. 2000ல ரிலீஸ் ஆன படம் இது. டாம் ஹாங்க்ஸ் தான் இந்த படத்துல ஹீரோவா பிளே பண்ணிருப்பாரு. அந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்லயே அதிகமா சபார்ச் படமும் இதுதான். அதிக அவார்ட்ஸ் வாங்கின படமும் இதுதான். இப்படி ஒரு ஜானரை ஒருத்தர் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஜானர் பத்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படம் அதிகம் எதை பத்தி பேசும் அப்படின்னா, ஒருத்தர் அங்க மாட்டிக்கிட்டாரு, அங்கிருந்து எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கறத தவிர்த்து அங்க மாட்டிக்கிட்ட ஒருத்தர் வந்து அவர் எப்படி அங்க
சர்வே பண்றாரு அப்படிங்கறத இந்த படம் பேசும். அவரோட ஃபீலிங்ஸ் தான் இந்த படம் பேசும். தனியா ஒரு தீவுல மாட்டிட்டாரு, சுத்தி பத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவரோட ஃபீலிங்ஸ் அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு, அது அவரோட மனநிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம கண் முன்னாடி காட்டியிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம் இது. இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பா டாம் ஹாங்க்ஸையும் வில்சனையும் மறக்கவே மாட்டாங்க. இந்த ரெண்டு கேரக்டரும் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். வில்சன் யாருங்கிறத நீங்க இது வரைக்கும் படம் பார்க்கலன்னா படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோட லிஸ்ட். எனக்கு சர்வைவல் த்ரில்லர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அந்த ஜானர்ல எனக்கு பிடிச்ச படங்கள் தான் நான் இதில் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல நான் சொல்ல விட்ட படங்களும் சிலது இருக்கு. என்ன படங்கள் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களும் கூட இன்டு த வைல்ட் அப்படிங்கிற படமும் பரீட் அப்படிங்கிற படமும் இருக்கு. இன்டு த வைல்டு மூவி வந்து சர்வைவலுங்கிறத தாண்டி ஹீரோவோட ஃபீலிங்ஸ் அதிகமா காட்டின படமா இருக்கும். அது பரீடுங்கிறது வந்து ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். சவப்பெட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு ஹீரோ எப்படி தப்பிக்கிறாருங்கிறது. ஆனா இந்த ரெண்டு படத்துலயுமே கடைசியில ஹீரோ தப்பிக்க மாட்டாங்க, ஹீரோ இறந்துருவாங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் இதுல லிஸ்ட் பண்ணல. நான் இதுல லிஸ்ட் பண்ணிக்கிற 10 படத்துலயுமே ஹீரோஸ் வந்து கடைசியில தப்பிச்சிருவாங்க. அதனால தான் நான் இதை சர்வைவல் த்ரில்லர்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ரெண்டு படத்தை லிஸ்ட் பண்ணது காரணம் இதுல ஹீரோஸ் கடைசியில செத்துருவாங்க. அதனால தான் நான் லிஸ்ட் பண்ணல. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படங்கள் இருந்து அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.